நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எதுன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பச்சை பசேல்னு அவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குது. அதாவது கோபிசெட்டிப்பாளையம்ல குருமந்தூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கோம். பாருங்கள், சுற்றியும் வந்து தென்னை மரம், அப்புறம் இது வாழை தோப்பு, சுற்றியும் வந்து கொய்யா மரம். இப்போ இது பாருங்க, சோளத்தட்டு. வயலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தென்னை மரம் வச்சு எல்லாம் தோப்பு பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் வந்து அடுத்த அறுவடைக்கு வந்து விதைப்புக்காக காத்திருக்கு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிணறு அப்படிங்கிறது வந்து மிக குறைவு. இந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, போர் ஓட்டி இந்த மாதிரி தொட்டி கான்கிரீட்டில் தொட்டி கட்டி விட்டு இதில் வந்து இந்த போர் தண்ணி இந்த தொட்டியில் விட்டு இதில் சேமித்து இதில் இருந்து அப்படியே வெளியில் வந்து வயலுக்கு விடுறாங்க. இப்போ இந்த பண்ணையோட கொள்ளளவு வந்து 1.5 லட்சம் லிட்டர் அப்படிங்கிறார் இந்த நம்ம மைத்துனருடைய மகன். சொல்லுங்க மாப்பிள்ள, எவ்வளவு வாங்க, இதோட கொள்ளளவு எவ்வளவுங்க? 1.5 லட்சம் லிட்டர் மாமா. இது வந்து போர்ல இருந்து இங்க வந்து தண்ணி வந்து சேமிச்சு வச்சுக்குவோம், நிலத்தொட்டி கட்டி சேமிச்சு வச்சுக்குவோம். ஒரு பங்கு இருக்கா? போர் இந்த மோட்டர் தண்ணி, மோட்டர்ல வந்து பைப் வழியா தண்ணி வந்து ஊத்திக்கும். சரி, அங்க ஒரு மோட்டர் இருக்குது. அந்த மறுபடியும் அந்த பிளாக் கலர் ஹோஸ் இருக்கு, அது வழியா மோட்டர், இந்த மோட்டர் வந்து ட்ரிப்புக்கு எடுத்து கொடுத்து, சரி, ட்ரிப் வந்து எல்லா காட்டுக்கும் தண்ணி பாய்ச்சிருக்கு. ஓகே ஓகே. இவங்க வந்து இப்போ கொய்யா பழம் வந்து பறிக்க போறாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து இயற்கை நம்ம வந்து நமக்கு கொடுத்த ஒரு கொடை அப்படின்ட்டு சொல்றோம் இல்லைங்களா. இதுதான் ஒரு ரம்மியமான ஒரு வயக்காட்டில், அதுக்கு மத்தியில் நடுவில் இயற்கை வளம் கொண்ட ஒரு இடத்துல நம்ம ஒரு தண்ணீர் தொட்டி, அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொய்யா தோப்பு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மரம் இருக்குது. இயற்கை இதில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன அளவு கூட, சிறிது அளவு கூட உரம்ங்கிற பேச்சே கிடையாது. அப்படி தானே மாப்பிள்ள? இப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன உரம், இல்லை உரம் எதை போட்டுருக்குது? என்ன கொய்யா மரத்துக்கா? மாட்டு சாணம். உரம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சுத்தமாக இல்லை. ஓ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முட்டை ஆர்கானிக், அதாவது முட்டையினுடைய அந்த வெள்ளை தொப்பை, வெள்ளை ஓடு, வெங்காயத்தோட தோல், அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, மாட்டு சாணம், மாட்டு சாணம். நம்ம வந்து இயற்கையிடம் இருந்து நமக்கு கிடைக்கிற 100% எந்த ஒரு கலப்படம் இல்லாத உரம் எதுவுமே போடாத அருமையான பழங்கள். ஓகே, இதை சாப்பிட சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அமிர்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை சும்மா ஏதோ மிகைப்படுத்தி சொல்லணுங்கிறக்காக சொல்லலை மக்களே. அமிர்தம் அதனுடைய சுவைக்கு ஒத்த சுவை. காரணம், எந்த ஒரு கலப்படமே இல்லாத நமக்கு இயற்கையினால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அவ்வளவு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடலாம் வாங்க. நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். சரி.